இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டத்தில் பரபரப்பான போஸ்டர்களை ஒட்டி தன்னை ஒரு மனித புனிதராக காட்டிக்கொள்ள முயற்சி செய்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படி என்ன அந்த போஸ்டரிலே இருந்த வாசகம்? தமிழகத்திலே நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா? தமிழகத்திலே நடைபெறுவது போலீஸ் மற்றும் சட்டத்தின் ஆட்சியா அல்லது ஜாதியின் ஆட்சியா என்று ஒரு கேள்வியை எழுப்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களால் விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த சுவரிட்டு சொல்ல வரும் செய்தி என்னவென்று கேட்டால், இன்றைக்கு நடக்கின்ற திமுக ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி இல்லை. இந்த ஆட்சியில் ஜாதி வெறி பிடித்தவர்கள், ஜாதி ஆணவம் பிடித்தவர்கள் ஆட்சியை வழிநடத்துகிறார்கள் என்று ஒரு செய்தியை சொல்வதைப் போல நாடகமாடியிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள். தமிழகத்திலே போலீஸ் ஆட்சி நடைபெறுகிறது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்லியிருக்கிறது. இதில் எதுவும் உண்மை இல்லை. தமிழகத்தில் இன்றைக்கு சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லை என்பதை உயர்நீதிமன்றமே சுட்டி காட்டியிருக்கிறது. சவுக்கு சங்கருக்கு கொடுத்த ஜாமீனில் உயர்நீதிமன்றமே அதை சொல்லியிருக்கிறது. தமிழ்நாட்டிலே சர்வாதிகார ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று உயர்நீதிமன்றம் சொல்லியதற்கு பிறகு அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்லி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே ஜாதியின் ஆட்சி நடைபெறவில்லை, ஒரே ஒரு ஜாதியின் ஆட்சி மட்டும் நடைபெறுகிறது. எந்த ஜாதியின் ஆட்சி? திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஜாதியின் ஆட்சி நடைபெறுகிறது. அதுதான் இன்றைக்கு உண்மை. ராணிப்பேட்டையில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசி கொலை வெறி தாக்குதல் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் நடத்திய ஜாதி வெறி தாக்குதல். பள்ளிக்கரணையில் தொழிலதிபரை மாமூல் கேட்டு மிரட்டி அதன் மூலம் வழக்கு பதிவுக்கு ஆளாகியிருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஜாதிய மிரட்டல். இப்படி தமிழ்நாட்டில் பல இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜாதியை வைத்து இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன கேட்க நினைக்கிறோம்? தமிழ்நாட்டிலே நடைபெறுவது திமுகவின் ஆட்சியா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வன்முறை ஆட்சியா? இப்படித்தான் கேள்வி எழுப்ப வேண்டும். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன சொல்லி கொண்டிருக்கிறது? தமிழ்நாட்டிலே போலீஸ் மற்றும் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறதா அல்லது ஜாதிய ஆட்சி நடைபெறுகிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டு நாடகமாடி இருக்கிறார்கள். எத்தனை சம்பவங்கள்? ஒன்றா இரண்டா? கணக்கில் அடங்காத சம்பவங்கள். ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் நில அபகரிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்டு பஞ்சாயத்து செய்து ஒரு சாராருக்கு ஆதரவாக நடந்து கொண்டு அதை பற்றி விசாரித்த காவல்துறை அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தவறு செய்திருக்கிறார், அவர் குற்றவாளி என்று முடிவு செய்து அவரை கைது செய்ய செல்கின்ற பொழுது அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளருடைய மனைவி போலீஸிடம் சண்டை போட்டதும், போலீஸை பார்த்தவுடன் வீட்டுக்குள் ஓடி அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஒளிந்து கொண்டதும், அதையும் மீறி காவல்துறை அவர்களை கைது செய்ததும் இவையெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. ஒருவேளை எந்த நில அபகரிப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டாலும் அவர்கள் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அப்படி போலீஸ் நடவடிக்கை எடுத்தால் தமிழ்நாட்டிலே போலீஸ் ஆட்சி நடக்கிறது என்று சொல்வது. யாரை அவர்கள் தாக்கினாலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் தாக்கினாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் தமிழ்நாட்டிலே ஜாதிய ஆட்சி நடைபெறுகிறதா என்று ஒரு கேள்வியை எழுப்புவது. சட்டவிரோதமான அத்தனை காரியங்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த பலர் செய்திருக்கிறார்கள். அதற்கு ஆதாரம் இருக்கிறது. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டியில் ஒரு திருவிழாவில் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி கொடூரமான தாக்குதல்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் நடத்தினார்கள். அது சம்பந்தமான வீடியோ ஆதாரங்கள் சிசிடிவி கேமராவிலே பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் இவற்றை வைத்து சேலம் மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுத்ததையும் நாடு பார்த்திருக்கிறது. இதைத்தான் போலீஸ் ஆட்சி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்கிறதா? அதைத்தான் இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்திலே சுவரொட்டிகளாக அச்சிடப்பட்டு ஒட்டப்பட்டு இருக்கிறதா என்ற கேள்வியெல்லாம் எழுகிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் 4 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அடங்க மறுத்து அத்துமீறி இருக்கிறார்கள். கொலை, கொள்ளை, அடிதடி, வெட்டுக்குத்து, பெட்ரோல் குண்டு வீசுவது, தீ வைத்து கொளுத்துவது போன்ற மோசமான செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள்.
இதற்கு முன்பே கடலூர் மாவட்டம் மஞ்சக்கொள்ளையில் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் தன்னுடைய சகோதரியின் திருமண விழாவிற்கு அழைப்புதல் கொடுக்க சென்றவரை அவருடைய சட்டையிலே வன்னியர் அக்னி கலசம் அச்சிடப்பட்டிருந்தது என்கிற ஒரே காரணத்திற்காக அவர் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தினார்கள். அந்த கொலைவெறி தாக்குதலை நடத்தியவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி போராடினால் தமிழகத்திலே போலீஸ் ஆட்சி நடைபெறுகிறதா, தமிழகத்திலே ஜாதி ஆட்சி நடைபெறுகிறதா என்று எவ்வளவு மோசமான ஒரு கட்டமைப்பை தமிழக அரசியலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஒட்டப்பட்டிருக்கின்ற அந்த சுவரொட்டியே சாட்சியமாக இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.